Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் applets in Java programming languages. இப்போ applets பத்தி என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ எல்லா ப்ரோக்ராம்லேயும் சிஆ இருக்கட்டும், C++ எல்லாத்துலேயுமே நம்ம நார்மல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் போடுவோம். நம்ம டிசைனிங் அப்படின்னா அதுக்குரிய வெப் டிசைனிங் லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ணுவோம். லைக் HTML லாங்குவேஜ், அதே மாதிரி வெப் பேஜஸ் உள்ள அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நார்மல் சிலேயோ C++லேயோ நம்மளால் டிசைனிங் போட முடியாது. ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், AWT காம்பனன்ட்ஸு. AWT காம்பனன்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வைக்கிறோம், நமக்கு பட்டன்ஸ் வைக்கிறோம், செக் பாக்ஸ் வைக்கிறோம், ஃபார்ம் மாதிரிலாம் நான் டிசைன் பண்ண போகிறோம், ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் எடுக்க முடியுமே தவிர இல்லாட்டி தனியாக HTML தான் கோடிங் இருக்குது. ஆனால் ஜாவா ப்ரோக்ராமிங்கில் மட்டும்தான் ஆப்லெட் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைனிங் வெப் பேஜஸ் எல்லாமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில் மட்டும்தான் பண்ணலாம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம் எல்லாமே ஜாவா ப்ரோக்ராமிங்கில் செய்யக்கூடியது. ஸோ இப்போ ஆப்லெட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது உள்ள எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது பார்ப்போம். Applet அப்படிங்கிறது சின்ன ப்ரோக்ராம் தான். கேன் பி பிளேஸ்ட் ஆன் வெப் பேஜ், வில் பி எக்ஸிக்யூட்டட் பை வெப் ப்ரௌசர், give web pages dynamic content. Applet class is one of AWT components. ஸோ இப்போ என்னன்னு சொல்கிறோம். ஸோ இது நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி தான் நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெப் பேஜஸில் நம்ம என்னெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ எல்லாமே ஆப்லெட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம செயல்படுத்திக்கலாம். ப்ளஸ் இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது ப்ரௌசரில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் இது முன்னாடி சிஆ இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸிக்யூட் பண்ணி தான் எல்லாமே நம்ம ரன் பண்ணும் ப்ரோக்ராம்ஸ். ஆனால் ஆப்லெட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வெப் பேஜஸில் தான் அவுட்புட் வரும். ஸோ நம்ம ப்ரௌசரில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதே மாதிரி வெப் பேஜஸ் எல்லாமே டைனமிக் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது டைனமிக் கண்டென்ட்னா என்னன்னாலும் டிசைனை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பார் சார்ட். இப்போ பார் சார்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ட், எக்ஸல் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம நார்மல் ஜாவா கோடிங்கை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுறது, சார்ட் போடுறது, என்ன டைப் ஆஃப் சார்ட் டிசைன் போடுறது, அதே மாதிரி கலர், பட்டன், ஃபார்ம்ஸ் டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் சென்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்து நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் ஆப்லெட் கிளாஸில் AWT காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கோம். AWT காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல்கிட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல்கிட் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு ஃபார்ம்னு இருந்தால் லேபிள்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ், ஸ்க்ரோல் பார், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடியதான் AWT காம்பனன்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதில் ஆப்லெட் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளால் வெப் பேஜால் டிசைன் பண்ண முடியும். அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் மூலமாக இது எல்லாமே நம்ம செயல்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் ஆப்லெட்டோட இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட், ஜாவா ஆப்லெட் ஆர் யூஸ்வலி கிராஃபிக்கல். அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் யூசர் அப்படின்னா என்ன. இப்போ நம்ம சிஸ்டம் இருக்குது, அதாவது எழுத்துக்களில் படிக்கிறத விட ஒரு கிராஃபிக்கல் ஒரு ஐகான் மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரௌசிங், இமெயிலு, கேம்ஸ் விளையாடுறது எல்லாமே உங்களுக்கு ஐகான் எப்படி வச்சுருப்பாங்க, பார்த்தோன்னு புரிகிற மாதிரி. அதாவது யூசர் இன்டர்ஃபேஸாக, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா யூசர் ஆகிய நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடியதான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிராஃபிக்கல்னால் உங்களுக்கு ரிட்டனில் இருக்காமல் ஒரு ஐகான் மாதிரி, ஒரு டிராயிங் மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜாவா ஆப்லெட்டில் ஸோ கிராஃபிக்கல் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா கிராஃபிக்ஸ் அப்படின்னு கிளாஸ் இருக்குது. இன் எ டிஃபைன் ஸ்க்ரீன் ஏரியா எனேபிள் யூசர் இன்ட்ராக்ஷன். ஸோ இதில் ட்ரா கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ நம்ம அதை எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுதான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி ஜாவா ஆப்லெட். ஆப்லெட்டில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று லோக்கல் ஆப்லெட், இன்னொன்று ரிமோட் ஆப்லெட்.
லோக்கல் ஆப்லெட் அப்படிங்கிறது என்ன, நார்மலாக நம்ம லோக்கல் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது நார்மல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடியதான் லோக்கல் ஆப்லெட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, நார்மல் லோக்கல் சிஸ்டமில் பண்ண போகிறோம், இதுக்கு நெட்டு கனெக்ஷன் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் it will search the direction in local system and locates and loads the specified applet. அதாவது என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம சிஸ்டம்லேயே எங்கே போய் அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஆப்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிமோட் ஆப்லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து ஆத்தர் யாருன்னே தெரியாது, யார் டெவலப் பண்ணாங்க, யார் வந்து கோடிங் போட்டாங்க, என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து இது தெரியவே தெரியாது. ஆனால் இதுக்கு வந்து நெட்டு கனெக்ஷன் எல்லாமே தேவை. ஸோ நம்ம நெட்வொர்க் அப்ளிகேஷன் மாதிரி தான் ரிமோட் ஆப்லெட் அப்படிங்கிறது, அதுதான் ரிமோட் அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து அது வந்து டெவலப் பை சம்மன் அப்படின்னா அதான் நெட்டில் வந்து இப்போ நிறைய நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணுறோம், நமக்கு யார் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியுதா. ஸோ அதே மாதிரி தான் ஆப்லெட், ரிமோட் ஆப்லெட்டில் யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரியாது. ஸ்டோர்ட் ஆன் த ரிமோட் கம்ப்யூட்டர் கனெக்டட் டு த இன்டர்நெட். ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கண்டிஷன் அவசியம் வேணும். Next, download the remote applet in our system. To download, we must know the URL. So, நமக்குள்ள அந்த URL வச்சு தான் நம்மளால டவுன்லோட் பண்ணி இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் ஆப்லெட்டுக்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஆப்லெட்டில் இந்த மெயின் மெத்தட் அதெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம நார்மல் ஜாவா ப்ரோக்ராமிங்கில் என்ன செய்வோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து மெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே ஆப்லெட்டில் வந்து மெயின் அப்படின்னு சொல்லி இருக்காது, அதுக்கு பதில் இனிஷியேட்டிங் எக்ஸிக்யூட்டிங் கோட் அந்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் நம்ம மெயின் மெத்தடு தான் ஃபஸ்ட்டு கோடிங்கு. அதுக்கப்புறம் ஆப்லெட் கேனாட் ரன் இண்டிபெண்டன்ட்லி, தனியாக வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஆப்லெட் வியூவர் விண்டர் இருக்கணும், அப்படி இல்லாட்டி வெப் ப்ரௌசர் இருக்கணும், ப்ளஸ் இதில் வந்து ஒரு HTML லாங்குவேஜ் வந்து தேவை. ஸோ இதை வந்து தனியாக நம்மளால் இண்டிபெண்ட்டாக ரன் பண்ண முடியாது. ஆனால் நார்மல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஆப்லெட் கேனாட் ரீட் from or write to files in the local computer. அந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து நம்மளால் எழுத முடியாது. ஆனால் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம நார்மலாக எழுதிக்கலாம். ஆப்லெட் cannot communicate with other servers on network. இதில் வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வரோட ஏன் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வந்து வெப் ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான். ஆனால் இங்கே உள்ள ஆப்லெட் ப்ரோக்ராம் என்ன செய்கிறோம், நம்மளாம் இங்கே பில்ட் பண்ணி ரன் பண்ணுறது தான் வெப் ப்ரௌசரில் பண்ணுறோம். அதனால் இது வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் அட் கிளைண்ட் சைட், ஸோ லெஸ் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ கிளைண்ட்டில் தான் நம்ம வந்து ஆப்லெட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் எல்லாமே கம்மி தான், ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் செக்யூர்டாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இது வந்து எதுலலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, பை ப்ரௌசர்ஸ் ரன்னிங் அண்டர் என்ன பிளாட்ஃபார்ம்னாலும் இருக்கட்டும், லினக்ஸ் கூட ரன் பண்ணிக்கலாம், விண்டோஸ், மேக் ஓஎஸ், இந்த மாதிரி என்ன ப்ரௌசர்னாலும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அப்படின்னா, இந்த பிளக்இன் மட்டும்தான். plugin is required at client browser to execute applet. ஸோ இந்த plugin அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டம் client browserல. அதுதான் வந்து ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜஸ் இதில். ஸோ இதுதான் வந்து hierarchy of an applet. என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட், காம்பனண்ட், கண்டெய்னர், பேனல், ஆப்லெட் அண்ட் ஜாவா ஆப்லெட். அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு காம்பனண்ட் வச்சுப்போம். சப்போஸ் இப்போ ஒரு பட்டன் வச்சுப்போம், ஒரு ஃபார்மில் வந்து நம்ம ஒரு பட்டன் இல்லை லேபிள், செக் பாக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். சப்போஸ் இப்போ பட்டன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா பட்டன் தான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. இதில் இந்த காம்பனண்ட், கண்டெய்னர்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னா இவெண்ட். ஒரு பட்டனை நம்ம என்ன செய்வோம், ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம், இந்த ஒரு ரெண்டு தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இதில் இல்லாமல் ஈவெண்ட் ட்ரைவன் அப்படிங்கிறது இருக்கும். கண்டெய்னர் அப்படிங்கிறது இந்த எல்லா இதையும் ஈவெண்ட்டு லிசனர் இன்டர்ஃபேஸில் உள்ளே வச்சுருப்போம், அதுதான் வந்து கண்டெய்னர். நெக்ஸ்ட் வந்து பேனல், என்ன பேனலில் ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராம் போகிறோம், ஜாவா ஆப்லெட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஹைரார்கி ஆஃப் ஆப்லெட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்லெட். இப்போ ஆப்லெட் ப்ரோக்ராம் நம்ம எப்படியெல்லாம் எழுத போகிறோம், எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பில்ட் அண்ட் ஆப்லெட் கோட் டாட் ஜாவா.
அதாவது நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் எழுத போகிறோம், ஆப்லெட் கோட் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன செய்வாங்க, டாட் ஜாவான்னு சொல்லி சேவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜாவா ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கிளாஸ் ஃபைலாக மாறிடும். எப்போவுமே எல்லா ஜாவா ஃபைலையுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ஃபைலாக மாறிடும். அதுக்கு பெரிய கான்செப்ட் அதெல்லாம் வந்து வீடியோஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் அ வெப் பேஜ் யூஸிங் HTML டேக். அதாவது நமக்குரியது ஃபார்ம்ஸ் எதுவும் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸு, அட்ரஸ் பார், ஸ்க்ரோல் பார், ஸோ என்னெல்லாம் வைக்க போகிறோமோ நம்மளோட வெப் பேஜில் என்னெல்லாம் வந்து டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன செய்யணும், ஒரு HTML டேக்கில் எழுதணும். HTML ஃபார்மேட்டில் HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் HTML டேக். அதாவது ஆப்லெட் டேக். இந்த ஆப்லெட் டேக் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமையும் HTML ப்ரோக்ராமையும் இணைக்கக்கூடியது இந்த ஆப்லெட் டேக் மூலமாக தான் இணைக்க போகிறோம், ரெண்டு ப்ரோக்ராமும். இது ஃபஸ்ட்டு வந்து டாட் ஜாவான்னு சொல்லி ஆப்லெட் ப்ரோக்ராம் எழுதி டாட் ஜாவான்னு சேவ் பண்ண போகிறோம். இது டிசைன் பண்ணுறது HTML கோடிங் எழுதி .html சொல்லி சேவ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் தான் ஆப்லெட் டேக் மூலமாக தான் இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ண போகிறோம் ஒரே ப்ரோக்ராமாக. நெக்ஸ்ட் இன்கார்பரேட் ஆப்லெட் டேக் இன்டு த வெப் பேஜ். இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இதையும் வந்து எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் கிரியேட் HTML ஃபைல் டெஸ்ட் த ஆப்லெட். ஸோ HTML ஃபைல் எல்லாமே கிரியேட் பண்ணக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆப்லெட்டை வந்து ஆப்லெட் வியூவர் இல்லாட்டி வெப் ப்ரௌசரில் நம்ம ரன் பண்ண போகிறோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆப்லெட். ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் என்னெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், ஆப்லெட்டை இனிஷியலைஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஆப்லெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஆப்லெட் இஸ் பெயிண்டட், நெக்ஸ்ட் ஸ்டாப் அண்ட் டெஸ்ட்ராய்ட். இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். அதாவது இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். ஆப்லெட் லைஃப் சைக்கிளை பற்றி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இதில் வந்து சிம்பிளாக நாங்கள் வந்து சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன். என்ன ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோமோ இங்கே ஆப்லெட்டில் வந்து இனிஷியலைஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு தான் இங்கே init அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆப்லெட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறோமோ அதை இனிஷியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்லெட்டை ஸ்டார்ட் பண்ணி விடணும். என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் மெத்தட் அப்படிங்கிறத கொடுத்து தான் ஆப்லெட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் மெத்தட். இந்த பெயிண்ட் மெத்தடில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரா கிளாஸ், ட்ரா ஸ்ட்ரிங், நம்ம என்னெல்லாம் ட்ரா பண்ண நினைக்கிறோம், என்னெல்லாம் கலர் கொடுக்க நினைக்கிறோம், ஸோ இந்த மாதிரியானது எல்லாமே பெயிண்ட் மெத்தடில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் மெத்தட். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆப்லெட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி ப்ராசஸ் we are going to destroy the applet. destroy அப்படின்னா கம்ப்ளீட் டெலீட் பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் இதில் இருக்குது. ஸ்டாப் பண்ண ஆப்லெட்டை மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து நம்ம ரன் பண்ண வைக்கலாம். ஆஃப்டர் டெஸ்ட்ராயிங் இட் இஸ் கம்ப்ளீட்லி டெலீட்டட், ஆப்லெட் கெட்ஸ் டெலீட்டட். நெக்ஸ்ட் இப்போ ஆப்லெட் அண்ட் வெப் பேஜஸ் அகெயின் ஒரு HTML கோடிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So create the web page code using the text editor. Save it with HTML suffix. Open it with HTML suffix. Open this file with applet viewer or with web browser support. So இதுதான் வந்து HTML language. HTML language அப்படிங்கிறது hypertext markup language. ஸோ இது எல்லாமே இந்த டேக்ல தான் நம்ம எழுத போகிறோம். இது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ், ஸ்மாலில் இருக்கலாம், கேப்ஸில் இருக்கலாம், எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த HTML லாங்குவேஜ். நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன ஒன்று எடுத்தாலும் ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ், அதுதான் வந்து லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணும். ஆனால் இங்கே வந்து எது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அப்படிங்கிறது HTML அண்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்து HTML எழுதி அப்போ தான் நம்ம இதில் லூப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ HTML தான் மெயின் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் உள்ள டேக்கு தான் ஹெட் அப்படிங்கிற டேக்கு. ஹெட் அப்படிங்கிற டேக் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமை டைட்டிலை சொல்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியதான் ஹெட் அப்படிங்கிற டேக். நம்மளோட ப்ரோக்ராம் டைட்டில் அப்படிங்கிற டேக்குக்குள்ளே எழுத போகிறோம். எல்லா டேக்குக்குமே க்ளோசிங் டேக் இருக்குது. ஆனால் ஒரு சில இதுக்கு மட்டும் இட் இஸ் அ க்ளோசிங் டேக் கம்பல்சரி அண்ட் நிறைய டேக் வந்து க்ளோசிங் வந்து இட் இஸ் அ நாட் கம்பல்சரி. இது வந்து ஹெட் போர்ஷன். ஹெட் போர்ஷனில் என்ன இருக்க போகுதுன்னா நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் தான் மென்ஷன் பண்ண போகிறாங்க.
கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாடி டேக். பாடி டேக் உள்ளதான் வெப்பேஜில் என்ன கண்டென்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், என்ன கண்டென்ட் ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடி டேக்கில் தான் நம்ம எழுதணும். ஸோ க்ளோசிங் த HTML இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து HTML ப்ரோக்ராம் இருக்க போதும். ஸோ இந்த ப்ரோக்ராமை என்ன செய்வோம், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு .html சேவ் பண்ண போகிறோம். ஸோ வெதர் இட் இஸ் ஓப்பன் பண்ணோன்னாலும் நம்ம அந்த என்ன ப்ரோக்ராம் நேம் கொடுத்தோம் அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் தீஸ் ஃபைல் வித் ஆப்லெட் வியூவர். ஆப்லெட் வியூவர் அப்படி இல்லாட்டி வெப் ப்ரௌசர் ரெண்டு மட்டும்தான் இதை வந்து சப்போர்ட் பண்ணும். Next again one methods are called in this order. அதாவது first வந்து எப்பவுமே init தான், initialization தான். அதுக்கப்புறம் தான் ஆப்லெட்டை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் do some work அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயிண்ட் கொடுத்துருப்போம், ட்ராயிங் கொடுத்துருப்போம், ஆப்லெட்டோட ப்ராசஸிங் இது எல்லாமே. அப்போ ஆப்லெட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ண ப்ராசஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தான் வந்து டெஸ்ட்ராய். So, init and destroy are only called once each. Initialization ஒரு தடவை ப்ரோக்ராமில் ஒரு தடவை தான் செய்வோம். Destroy அப்படிங்கிறது ஆப்லெட்டை டெலிட் பண்ணுறது, அதுவுமே ஒரு தடவை மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் ஸ்டார்ட் மெத்தட், ஸ்டாப் மெத்தட் அப்படி இதெல்லாம் வந்து எத்தனை தடவைலான்னு நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கலாம். Then do some work is a code called by the listener that makes it. அதாவது do some work அப்படிங்கிற கோடிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த drawstring applet கிளாஸ் வந்து நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணுவோம், அதுதான் இருக்க போகுது. ஸோ இது வந்து காமன் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. இனிஷியலைசேஷனில் என்னெல்லாம் நம்ம வேரியபிள்ஸ், என்னெல்லாம் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இனிஷியலைஸ், இதுதான் வந்து ஸ்டார்டிங் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகிறது ஆப்லெட். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமோட ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ். நம்மளோட ஹெடர் லைன் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கணும். import java.applet.applet import java.awt.graphics. ஸோ ஆப்லெட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம், ஹெடரில் ஆப்லெட் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ஜாவாவில் என்ன செய்வோம், import java.io. அது வந்து நார்மல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கு. IO அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் பேக்கேஜஸ். ஸோ இங்கே ஆப்லெட் யூஸ் பண்ணுறதுனால ஆப்லெட் கொடுக்குறோம். அண்ட் AWT ஆல்ரெடி சொல்கிற மாதிரி AWT காம்பனன்ட்ஸ் கிராஃபிக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை ஹெடர் ஃபைலில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் சின்டாக்ஸ். பப்ளிக் கிளாஸ் ஆப்லெட்டோட நேம் extends applet. That is we are extending the applet from an applet class. ஸோ ஆப்லெட்டோட நேம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதுவோம், கிளாஸ் நேம் சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி இந்த கிளாஸ் ஆப்லெட்டோட நேம் வந்து ஆப்லெட் கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் அண்ட் ப்ராக்கெட்டில் கிராஃபிக்ஸ் G. ஸோ இதில் பப்ளிக் வாய்ட் பெயிண்டில் மட்டும்தான் உள்ள ப்ரோக்ராமில் நம்ம என்ன ட்ராயிங்ஸ், என்ன ட்ராஸ்டிங் கொடுக்க போகிறோமா, லேபிளாக என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே வந்து பப்ளிக் வாய்ட் பெயிண்டில் தான் எழுத போகிறோம். இதுதான் வந்து ஆப்லெட்டோட சின்டாக்ஸ், ஆப்லெட்டோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு வே இருக்குது. அதாவது ஒன்று வந்து பை HTML ஃபைல், இன்னொன்று வந்து ஆப்லெட் வியூவர் டூல் மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். HTML ஃபைல் அப்படின்னா நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். ஒன்று வந்து ஜாவா, இன்னொன்று வந்து HTML ஃபைல். அப்புறம் ஒரு ஆப்லெட் டேக் தான் வந்து ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடியது. நார்மலாக வெப் ப்ரௌசரில் போய் இந்த HTML ஃபைலை நம்ம ரன் பண்ணாலே வந்து நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். இன்னொன்று வந்து ஆப்லெட் வியூவர் டூல் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்மளோட கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஜாவா C கொடுத்து நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்லெட் வியூவர் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். ஸோ டூல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் ப்ராம்ப்டில் இந்த இதை எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா ஜாவா C அப்படிங்கிறது கம்பைல் பண்ணக்கூடியது கொடுத்து first.java, நெக்ஸ்ட் வந்து ஆப்லெட் வியூவர் first.java. ஸோ இதை கொடுத்தோன்னு ஆப்லெட் வியூவர் விண்டோவில் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அகெயின் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் ஃபார் தி ஆப்லெட். ஸோ என்னென்ன இருக்குதுல java.applet.applet class. இதில் வந்து என்னெல்லாம் இருக்க போதும் 4 lines, 4 லைஃப் சைக்கிள் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் வாய்ட் init. இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் init மெத்தடை. இட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் தி ஆப்லெட். அதாவது என்னெல்லாம் ஆப்லெட்டில் ப்ரோக்ராமில் நம்ம இனிஷியலைஸ் பண்ண நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஆப்லெட்டில் ஒரு தடவை மட்டும்தான் இந்த மெத்தடை நம்மளால் கால் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா இந்த இனிஷியலைசேஷன்ல ஆப்லெட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே இன்வோக் பண்ணக்கூடியது இந்த ஸ்டார்ட் மெத்தட்ல மட்டும்தான். அதே மாதிரி இது இத்தனை தடவைனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டாப் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்லெட்டை ஸ்டாப் பண்ண வைக்கக்கூடியதான், இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண ஆப்லெட்டை டெலீட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்லெட் கிளாஸில் இந்த கிளாஸஸ் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இனிட் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் டெஸ்ட்ராய். அதுக்கப்புறம் java.awt.component கிளாஸில் தான் பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் இருக்க போது, தட் இஸ் கிராஃபிக்ஸ் கிளாஸ். ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆப்லெட்டில் பெயிண்ட் கிராஃபிக்ஸ் கிளாஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஓவல் ட்ரா பண்ண, ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண, இதெல்லாம் வந்து கலர் கொடுக்க. ஸோ இந்த மாதிரியான கிராஃபிக்ஸு, ட்ராயிங்கு, பெயிண்ட் இது எல்லாமே வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவல். ஃபஸ்ட்டு வந்து 2 ஹெட்டர் லைனில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆப்லெட் அண்ட் கிராஃபிக்ஸை பற்றி. தென் நம்ம எப்படி எழுதணும், ஆப்லெட்டோட ஸ்ட்ரக்சர், பப்ளிக் கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ஆப்லெட்டோட நேம், எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் பெயிண்டில் கிராஃபிக்ஸ் ஜி கொடுத்து g.drawDrawing hello world 2020 அப்படின்னா நம்ம ஆப்லெட் வியூவர் சைஸில் 2020 ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷனில் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு உண்டான சாம்பிள் ப்ரோக்ராம். நம்ம இந்த விண்டோவில் ஆப்லெட் வியூவர் விண்டோ யூஸ் பண்ணி தான், அதாவது அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் வந்து ரன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.